நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் பத்தின ஒரு தியரி. இதுல நம்ம லாஸ்டா பார்த்திருக்கோம். என்னென்ன தியரி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பார்டேனியஸ் தியரியை பத்தி சொன்னாங்க. அதாவது அதுக்கு முன்னாடி பிக் பேங் தியரி, ஒரு ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன் நடந்தனாலதான் நம்மளோட எர்த் அப்புறம் அதுல லைஃப்லாம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்பார்டேனியஸ் அப்படிங்கிறது டிகேயிங் அண்ட் ராட்டிங் மூலமா தானாவே உயிரினங்கள் உருவானது அப்படிங்கிறது, அதாவது ஏபயோஜெனிசிஸ் அப்படின்னாங்க. அதாவது பயோஜெனிசிஸ். அடுத்து ஏபயோஜெனிசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் லிவிங் திங்ஸ்ல இருந்து உயிரிகள் உருவாகிறது எப்படி அப்படிங்கிறத ஹால்டன் அண்ட் ஒஃபாரின் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அது கன்சிடர்டு தியரி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒஃபாரின் அண்ட் ஹால்டன் சொன்னதை மில்லர் வந்து ஒரு லேப்ல கொண்டு வந்து அதை செஞ்சு காமிச்சு, ஆமா எல்லா உயிரினமும் நான் லிவிங் திங்க்ல இருந்தா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல உருவானுச்சு அப்படிங்கிறத சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சோன்னு எல்லாமே அதை தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத லாஸ்ட்ல பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் எ தியரி. கன்வென்ஷனல் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்ஸ் டெல் us about the theory of special creation. what is the meaning அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பெஷல் கிரியேஷன் அப்படின்னா காடால உருவாக்கப்பட்டவங்க நாம அப்படிங்கிறத நம்ம தெரியும். எல்லா சமய இலக்கியங்களையும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மனிதர்கள் கடவுள்களால உருவாக்கப்பட்டவங்க அப்படி. அதுதான் ஸ்பெஷல் கிரியேஷன் தியரி அப்படின்னு நீங்க சொல்றோம். திஸ் தியரி ஹாஸ் 3 connotations. 3 விதமா ஒரு விஷயங்களை சொல்லுது. என்ன? 1, that all living organisms that we see today were created as such. எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் ஆரம்பத்திலேயே உருவாக்கப்பட்டுச்சு. எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்பட்டு உருவாகல. ஆரம்பத்துல எப்படி உருவாகணுச்சோ அதுல அது இப்ப வரைக்கும் அப்படியேதான் இருக்கு. Second, that the diversity was always the same since creation and will be the same in the future also. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, டைவர்சிட்டின்னு சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு இப்ப நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டா சில விலங்குகள் இங்க மட்டும் தான் பார்க்க முடியும். அதே போல ஆஸ்திரேலியானா கங்காரு இந்த மாதிரி பார்க்கலாம். இப்ப யானைகள்னு எடுத்துக்கிட்டாவே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யானைகளை நம்மளால பார்க்க முடியும். அந்த மாதிரி ஆரம்பத்திலே ஸ்பெஷல் கிரியேஷன்ல காடால உருவாக்கப்பட்டது. அது அப்பையில இருந்து பல 100,000 வருடங்களா அப்படியே தான் இருக்கு. இன்னமும் இப்படியே தான் இருக்கும், ஃபியூச்சர்லயும் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மூணாவது, the earth is about 4,000 years old. எர்த் அப்படிங்கிறது வெறும் 4,000 வருஷம் தான் வயசாயிருக்கு. 4.5 பில்லியன் இயர்ஸ் எல்லாம் சொன்னோம் இல்லையா, அவ்வளோலாம் ஆகல, வெறும் 4,000 அப்படின்ற ஒரு 3 கன்னோட்டேஷன்ஸ் தான் சொன்னுச்சு. ஆல் தீஸ் ஐடியாஸ் வேர் ஸ்ட்ராங்லி சேலஞ்ச்டு டியூரிங் த 19th century. அதாவது 19th முன்னாடி வரைக்கும் எல்லாரும் ஓகே அப்படிதான் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 19th century அப்ப அதுல ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் ஏற்பட்டது. Based on observation made during the sea voyage in a sail ship called HMS Beagle round the world, but Charles Darwin concluded that existing living forms share similarities to varying degree not only among themselves but also life forms that existed millions of years ago. இவங்க சொன்னத 19th century அப்படின்னா 1800ல பிறந்த 1814 அந்த டைமிங்ல வந்து சார்லஸ் டார்வின் அப்படின்றவர் பிறந்திருப்பாரு. இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, அவரோட 14வது வயசுல HMS இங்கிலாண்டோட ஷிப், அந்த ஷிப்பை எடுத்துட்டு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஒரு ஐலாண்ட், அதாவது உலகம் ஃபுல்லா கடல் வழி பயணம் மேற்கொண்டாரு. அப்படி போனப்ப கேலபகஸ் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு ரீஜியனை அவர் ரீச் பண்ணிருப்பார். அப்படி அங்க போய் பார்த்தப்ப நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசத்தை அவர் பார்த்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த பர்டிகுலர் கேலபகஸ் ஐலாண்ட்லயே நிறைய குருவிகளை பார்த்திருக்காரு. சைஸ் வேரியா இருக்கு, அதோட பீக் வேரியா இருக்கு. ஆனா அவங்க எல்லாமே ஒரே ஸ்பீசிஸ் தான் அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சாரு. சோ அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, நிறைய வேரியேஷன்ஸ் அமாங் தெம்செல்ஸ், அவங்களுக்குள்ள மட்டும் இல்ல இருக்கிற ஒற்றுமைகள், அவங்களுக்குள்ள வேற்றுமைகள் ஒற்றுமைகள் அவங்களுக்குள்ள மட்டும் இல்ல, மத்த விலங்கு இப்ப உயிரோட இருக்கு இல்லையா, அந்த விலங்குகள்கிட்டயும் இருக்குது பல 100 வருஷங்களாவே அப்படின்னு சொல்றாரு. Many such life forms do not exist anymore. There had been extinctions of different life forms in the year gone by, just as the new forms of the life arose at different periods of history on the earth. அதாவது நமக்கு தெரியும், இப்ப வாழ்ந்துட்டு இருக்க எல்லா உயிரினங்களும் இதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தது அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அதே போல அப்ப வாழ்ந்துட்டு இருந்த எல்லா உயிரினங்களும் இப்பயும் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டைனோசர்ஸ் வந்து ஜுராசிக் பீரியட்ல இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நிறைய ஃபாசில்ஸ் கண்டுபிடிச்சு சொன்னாங்க.
இருந்துச்சு இந்த காலகட்டத்துல. பட் இப்ப இருக்கா அப்படின்னா இல்ல. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா நிறைய உயிரினங்கள் இறந்து புதிய உயிரினங்கள் உருவாயிட்டே தான் இருக்கு அப்படிங்கறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். There has been gradual evolution of life forms. Any population, அதாவது இதுல இருந்து என்னன்னா கிராஜுவல் எவல்யூஷன் ஏற்படுது. கிராஜுவல் எவல்யூஷன் அப்படின்னா படிநிலைகள், ஒவ்வொரு படிநிலைகளா தான் பரிணாமம் ஏற்பட்டுட்டு இருக்கு. has built in variation in characteristics. அப்படி ஏற்படுற அந்த எவல்யூஷன் மூலமா நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து உருவாயிட்டே இருக்கு அப்படின்றாங்க. those characteristics which enable some to survive better in the natural conditions. அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா கேரக்டரைசேஷன், அந்த பண்புகள் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலரா ஒரு ஆர்கானிசம் இன்னும் நல்லா இந்த என்விரான்மெண்ட்ல வாழ முடியும், அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிளைமேட், ஃபுட், பிசிக்கல் ஃபேக்டர்ஸ் எக்ஸெட்ரா. இப்ப இந்த வார்த்தைக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஒரு போலார் பியர் எடுத்துக்கலாம். போலார் பியர். சோ இந்த போலார் பியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பியர் எங்க இருக்கு? நார்மலால லேண்ட்லயும் இருக்கு, ட்ரோபிக்கல் ரீஜியன்ல இருக்கு. போலார் பியர் எப்படி இருக்கும்? ஒயிட்டா இருக்கும். அட் த சேம் டைம் அது என்ன இருக்கும்? அதோட உடம்பு ஃபுல்லா ஹேரால கவர் ஆயிருக்கும். சோ ஹேர் ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். அதே மாதிரி அது என்ன பண்ணும் அப்படின்னா 6 months அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கும். ஏன்னா போலார் ரீஜியன்ல இருக்கனால அதுக்கு பயங்கர குளிரா இருக்கும். அந்த டைமிங்ல 6 months அது ஹைபர்னேஷன் சொல்லுவோம். அந்த ஹைபர்னேஷன் ஸ்லீப்புக்கு போயிடும். இந்த மாதிரி அது தனக்கு ஏத்த மாதிரி மாறிக்குது போலார் பியர். அததான் பிசிக்கல் ஃபேக்டர் இல்ல அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுவே நம்ம நார்மலா இருக்க லேண்ட் பியர்ல எடுத்துட்டா ஒயிட் கலர்ல இருக்காது, நார்மலா பிரவுன் கலர்ல இருக்கும். சோ அந்த இங்க இருக்க ஹேர் வந்து நல்லா பிளாங்கெட் மாதிரி இருக்கும். அதுக்கு வெளியில இருக்க சில்னஸ் அதோட உடம்புல போக விடாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா தட் மச், நாட் தட் மச், அந்த அளவுக்கு ஹேர் இருக்காது, ஜஸ்ட் ஹேர் இருக்கும், அவ்வளவுதான். அதே போல இதெல்லாம் ஹைபர்னேஷனுக்கு போகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க ஆல்ரெடி ஹைபர்னேஷனுக்கு போகாது, பட் ஏஸ்டிவேஷனுக்கு போலாம். சோ நெக்ஸ்ட், would outbreed others that are less endowed to survive under such natural conditions. Another word used is fitness of a individual or the population. இதெல்லாம் பொறுத்து கேரக்டர் மாறுது. இதை நான் would outbreed others at less endowed to survive under such natural conditions. outbreed அப்படின்னா இதை இப்ப போலார் பியர் அந்த ரீஜியன்ல மட்டும்தான் இருக்கும். அதை தவிர்த்து வெளியில இருந்து நம்ம கிராஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து அங்க விட்டோம் அப்படின்னா அவன் அங்க உயிர் வாழ்வானான்னு சொல்ல முடியாது. அதே போல இன்னொன்னு என்ன இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலரான உயிரினம் வாழுது அப்படின்னா அதுக்கு ஃபிட்னஸ் இருக்கு, அந்த இடத்துல வாழ்றதுக்கான தகுதி இருக்கு அப்படின்னு அர்த்தம். The fitness according to Darwin. டார்வினை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிட்னஸ் பத்தி அதிகமா பேசினவரே இவருதான். நேச்சுரல் செலக்ஷன், சர்வைவல் ஃபார் த ஃபிட்டஸ்ட், இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாரு. So refers ultimately and only to reproductive fitness. இவர் எதை சொன்னாரு அப்படின்னா ஃபிட்னஸ்ல எதை சொல்றாங்க அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் பத்தி இவர் டார்வின் நல்லாவே சொன்னாரு. Hence those who are better fit in an environment leave more progeny than others. அதாவது எந்த ஒரு ஆர்கானிசம் அந்த பர்டிகுலரான சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வாழுதோ, அடாப்டேஷன் பெற்று இருக்கோ, கேரக்டரைசேஷன் வச்சிருக்கோ, அவன் என்ன பண்ணுவான்? தொடர்ந்து வாழ்ந்துட்டே இருப்பான். சோ தொடர்ந்து அவனோட குட்டிகள், அதாவது புரோஜனியை உற்பத்தி செஞ்சுட்டே இருப்பான். ஒருவேளை அந்த தகுந்த சூழ்நிலைக்கு வாழ முடியாதவன் என்ன பண்ணுவான்? கொஞ்ச நாள்கள்லயே இறந்துடுவான். அதனால அவனால அதிக அளவுல புரோஜனியை உருவாக்க முடியாது அப்படின்றத ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. These therefore will survive more and hence are selected by nature. இதன் மூலமா இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அந்த ஃபிட்னஸ் இருக்கிற ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை யாரு செலக்ட் பண்றா அந்த ஆர்கானிசத்தை அப்படின்னா நேச்சர் தான் செலக்ட் பண்ணுது. So he called it natural selection. அதனால அந்த ப்ராசஸ் இவர் என்னன்னு சொல்றாரு? நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் implied it as a mechanism of evolution. சோ அதனால இதை இந்ததான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பரிணாமத்தோட மெக்கானிசம், செயல்முறை, பரிணாமத்தோட செயல்முறைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன். Let us also remember that the Alfred Valens இன்னொருத்தரை பத்தி சொல்றாங்க. டார்வினும் ஆல்ஃபிரட் வேலன்ஸ் ரெண்டு பேருமே இந்த சேம் திங் பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. பட் டார்வினோட முன்னாடியே இவர் சொல்லியிருப்பாரு அதெல்லாம். ஆல்ஃபிரட் வேலன்ஸ், a naturalist who worked in Malay archipelago and had also come to similar conclusions around the same time. அவர் எப்ப சொன்னாரோ இந்த விஷயங்கள்,
அதே இவரும் அதே கான்செப்ட் அதே டைம்ல சொல்லியிருப்பாரு. அவரை விட இவர் பெருசா இருந்தாலும் சேம் கான்செப்ட் அவர் சொல்லியிருப்பாரு. இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் apparently new types of organisms are recognizable. அவங்க சொன்ன மாதிரியே கொஞ்ச நாள் ஆக ஆக புது வகையான உயிரினங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஏன் அப்படின்னா புது புதுசான கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உருவாயிட்டே இருக்கு. அதனால all the existing life forms share similarities, share common ancestors. அதாவது என்ன சொல்றாங்க, ancestors அப்படின்னா ஒரே ஒரு ancestor தான் இருக்கும். இது வந்து ஒரு போலார் ரீஜியன், இது வந்து நல்லா டெம்பரேச்சர் இருக்கிறது, இது வந்து நல்லா ஆப்டிமமா இருக்கு. இந்த மாதிரி இங்க ஆன்செஸ்டரால உருவான புரோஜனி இங்க போறான், இங்க இருக்கான், இங்க இருக்கான். சோ ஜியோகிராபிக்கல் ரீதியா வேறு வேறு இடத்துல இருக்கான். சோ ஆன்ஸ்டோர இதே இடம் நம்ம பியர்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, போலார் பியர் ஒயிட்டாவும் நல்லா பெருசாவும் இருக்கான், பெருசா இருப்பான். இங்க பயங்கர டெம்பரேச்சர்ல இருக்கவன் முடி ரொம்ப கம்மியாவும் ரொம்ப சின்னதாகவும் இருப்பான். ஆப்டிமம் டெம்பரேச்சர்ல இருக்கவனுக்கு முடி ஆப்டிமமாவும் ஆப்டிமல் சைஸ்லயும் இருப்பான். சோ இந்த மாதிரிதான் காமன் ஆன்செஸ்டர்ல இருப்பான். சோ சிமிலாரிட்டிலயும் மோர் ஆர் லெஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. However, these ancestors were present at different periods in the history of Earth, epoch, periods and era. அதாவது எர்த்தோட ஹிஸ்டரிய டிஃப்ரெண்ட் பீரியடா பிரிக்கிறப்ப மூணா பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா எப்போச், அடுத்து பீரியட், லாஸ்டா எரா அப்படின்னு சொல்லிட்டு மூணா பிரிக்கிறாங்க. எப்போச், பீரியட் அண்ட் எரா. இபிஇ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இபிபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் எப்போச் இருப்பான், ரெண்டாவது பீரியட், அதுக்கு மூணாவது எரா. The geological history of the earth closely correlates with the biological history of the earth. Geological அப்படிங்கிறது புவியோட அமைப்பு. அந்த புவியியல் ரீதியா பாக்குறது வரலாற்று, பூமியோட வரலாற்றையும் சேர்த்து கனெக்ட் பண்ணுது. A common permissible conclusion is that earth is very old, not thousands of years as was thought earlier, but billions of years old. சொல்ல போனா பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து ஓல்டா இருக்கு அப்படிங்கறது இதுல தெரிஞ்சுக்கலாம். சும்மா 1000 வருஷங்கள் இல்ல, பல பில்லியன் வருஷங்கள் பழமையானது அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக், வாட் ஆர் த எவிடன்சஸ் ஃபார் எவல்யூஷன்? என்னென்ன எவிடன்சஸ் இருக்கு, எவல்யூஷன் நம்ம பூமியில நடந்துதான் மனிதன் உருவாயிருக்கான் அப்படிங்கிறதுக்கான என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, evidences that evolution of life forms has indeed taken place on the earth has come from many quarters. Fossils are the remains of the hard parts of life forms found in rock. இப்ப பாறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பாறைகள்ல பார்த்தோம் அப்படின்னா இதுதான் பாறை அப்படின்னா, ஒரு ஏதாவது ஒரு பூச்சி அது மேல இன்னொரு பாறை விழுந்திருக்கும், அதனால ஏற்பட்ட அச்சு இருக்கும். சோ அததான் சொல்றாங்க ரிமைன்ஸ் ஆஃப் ஹார்ட் பார்ட்ஸ். இப்ப நத்தை இந்த மாதிரினா அதோட ஓட்டோட இதை நம்ம பார்க்க முடியும். சோ இது ராக்ஸ் ஃபார்ம் sediments and cross section of earth crust indicates the arrangement of sediments one over the other during a long history of earth. So different aged rock sediments contain fossils of different life forms who probably died during the formation of a particular sediment. எப்படி செடிமெண்ட் ஆகுது? இப்ப நார்மலா பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம இதுதான் நார்மலா இப்படி தண்ணி ஆற்றுல இருந்து வேகமா வரும், வந்த ஆறு என்ன பண்ணும், ஒரு இடத்துல போயிட்டு கரையில இப்படி சேரும், அது இன்னொரு இடத்துக்கு போயிடும். சோ இப்படி என்ன ஆகுது அப்படின்னா, மேல இருந்து ஆற்றுல ஏதாவது அடிச்சுட்டு வரும், அடிச்சுட்டு வந்து அது என்ன பண்ணிடும், இந்த மாதிரி கரையை ஒதுங்கிடும். சோ இந்த மாதிரி காற்றாற்று வெள்ளம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்ம பூமியில நடந்துட்டே தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணுனா, நிறைய செடிமெண்ட்ஸை கொண்டாந்து இந்த இடத்துல படிய வைக்கும். அப்ப இது ஒரு செடிமெண்ட், இங்க ஒரு விலங்கு மாட்டிருப்பான், அதே போல இங்க ஒரு விலங்கு மாட்டிருக்கும், இங்க ஒரு விலங்கு, இந்த மாதிரி செடிமெண்ட் அடுக்கு அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவ்வளவு வருஷங்கள் அது பழமையானது அப்படிங்கிறது. சோ who probably died during the formation of the particular sediment. Some of them appear similar to the modern organisms. So figure 7.2ல கொடுத்திருக்காங்க. They represent extinct organisms. அதாவது இந்த fossils வச்சுதான் நம்ம extinct, அதாவது அழிந்த உயிரினங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது. எக்ஸாம்பிளுக்கு டைனோசர்ஸ் சொல்லலாம்,
A study of fossils in different sedimentary layers indicates the geological period which they existed. ஸோ இந்த மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் செடிமெண்டேஷன் இருக்கு இல்லையா, அப்ப இவன் தான் வந்து இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் வருஷம், அதாவது ஃபர்ஸ்ட் மில்லியன் இயர்ஸ்ல சேர்ந்தவன், இவன் செகண்ட் மில்லியன், இவன் தேர்ட், அதாவது ரீசன்ட் இவன் ரொம்ப ஓல்டு, இவன் ரொம்ப ரொம்ப ஓல்டு, அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த செடிமெண்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. The study showed that life forms varied over time and certain life forms are restricted to certain geological time spans. So இதை வச்சு நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம் எப்ப அந்த உயிரினம் பர்டிகுலரான உயிரினம் வாழ்ந்திருக்கும் அப்படிங்கிறது. Hence, new forms of life have arisen at different times in the history of the earth. அதாவது ஒவ்வொரு புதிய உயிரினங்களும் ஒரு புதிய டைம்ல உருவாயிருக்கும். All this is called paleontological evidence. Paleontological, அதாவது பாலனோ அப்படின்னாவே பாலியோன் அப்படின்னாவே ஃபாசில் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபாசிலை பத்தி படிக்கிற இந்த பிரிவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேலண்டாலஜி. ஸோ இந்த எவிடன்ஸை பேலண்டாலஜிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Do you remember how the ages of the fossils are calculated? Okay, paleontology மூலமா fossils தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டு அதை எப்படி இந்த வருஷத்துல உருவாயிருக்குன்னு அந்த பர்டிகுலர் டைமை கால்குலேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, do you recollect the method of radioactive dating and the principles behind their procedures? அதாவது நமக்கு தெரியும் C4 கார்பன் சொல்லிட்டு C14. ஸோ C14 வச்சு ரேடியோ ஆக்டிவ் டேட்டிங் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஐசோடோப்ஸை யூஸ் பண்ணி அது எவ்வளோ, அதாவது ஆஃப் பீரியட்னு சொல்லுவோம், அதை வச்சு அதை கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எம்பிரியாலஜிக்கல் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து எவிடன்சஸ் ஃபார் எவல்யூஷன்ல ஃபாசில பத்தி பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எம்பிரியாலஜிக்கல் எவிடன்சஸ் பத்தி பார்க்க போறோம். சப்போர்ட் ஃபார் எவல்யூஷன், அதாவது இந்த எம்பிரியாலஜிக்கல் எவல்யூஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா எதை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா இப்போ எவல்யூஷன் நடந்தது அப்படிங்கறத சப்போர்ட் பண்ணுது. எப்படி? embryological support for evolution was proposed by Ernest Haeckel based upon the observation. இத ஃபர்ஸ்ட் யார் சொல்லிருப்பா அப்படின்னா எர்னஸ்ட் அப்படின்றவர் தான் இதை பத்தி சொல்லியிருப்பாரு, எர்னஸ்ட் ஹெக்கல். சோ அப்ப எம்பிரியாலஜிக்கல் சப்போர்ட்னா எவிடன்ஸ்னாவே யாரை சொல்லணும், நம்ம எர்னஸ்ட் ஹெக்கலை பத்தி சொல்லணும். Based on the observation of certain features during embryonic stage common to all the vertebrate that are absent in the adult. அதாவது இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு அப்சர்வ் பண்ணாரு, அதுல சில ஃபீச்சர்ஸ் வந்து எம்பிரியானிக் எல்லா உயிரினங்களோட குட்டி, அதாவது எம்பிரியோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எம்பிரியோ ஸ்டேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா சில சிமிலாரிட்டிஸை பார்த்திருக்காரு. ஆனா அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த சிமிலாரிட்டி எம்பிரியோல பார்த்தது அடல்ட் ஆனதுக்கு அப்புறம், அதாவது குழந்தை பிறந்து வெளியே வருது இல்லையா, அப்ப அதை பார்க்க முடியல அப்படிங்கறத சொல்றாரு. For example, the embryos of all vertebrates including human develop a row of vestigial gill slit just behind the heart, but it is a functional organ only in the fish and are not found in any other adult vertebrate. However, this proposal was disapproved on careful study performed by the Carl Ernst von Baer. He noted that embryos never pass through the adult stages of the other animals. இவர் எம்பிரியாலஜிக்கல் எவிடன்சஸ் பார்த்தோம் அப்படின்னா எர்னஸ்ட் ஹெக்கல் என்ன பண்ணிருப்பாருன்னா ஃபிஷ், அடுத்து ஆம்பிபியான், நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெப்டைல் டார்டாய்ஸ், அதுக்கப்புறம் மேமல்ஸ்ல வந்து ஏவ்ஸ்ல பார்த்தோம்னா பீஜியன், அடுத்து மேமல்ஸ்ல ஹியூமன், இதெல்லாம் இது எடுத்துக்குவாரு. அதோட எம்பிரியோ ஸ்டேஜஸ்லாம் பார்ப்பாரு. அப்படி பாக்குறப்ப எல்லா வெர்டிபிரேட்ல இருக்க அந்த எம்பிரியோவுக்கும் பார்த்தோம்னா வெஸ்டிஜியல் கில் ஸ்லிட்ஸ் இருக்குமா, அதாவது அந்த கில்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா ஃபிஷஸ்ல, அந்த மாதிரி ஒரு கில் ஸ்லிட்ஸை பார்த்திருக்காரு. சோ இதுல இருந்து இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா இவன்ல இருந்து தான் இவன் உருவாயிருக்கான், இவன்ல இருந்து தான் இவன் உருவாயிருக்கான், இவன்ல இருந்து தான் இவன்ல இருந்து தான், அந்த மாதிரி ஒரு கான்செப்டை மேக் பண்ணி அவர் சொல்லியிருப்பாரு. பட் இவரோட கான்செப்ட் ஃபுல்லாவே தப்பு அப்படின்றத யார் சொல்லியிருப்பா அப்படின்னா கேரல் எர்னஸ்ட் வான் பேர் அப்படின்றவர். He noted that embryos never pass through the adult stages of the other animals. So இவர் என்ன சொன்னார்னா இங்க இருக்க எம்பிரியோ இவன் என்ன ஆயிடுவான், அடல்ட்டா மாறிடுவான். சோ அடல்ட்டா மாறினதுக்கு அப்புறம் என்ன ஆக முடியாது, எம்பிரியாவோ இவனாவோ எந்த ஒரு கேரக்டரையும்
மாத்திக்க முடியாது அப்படிங்கிறது கேரல் எர்னஸ்ட் வான் பேர் அப்படின்றவரு அதை டிஃபைன் பண்ணாரு. நெக்ஸ்ட், கம்பேரிட்டிவ் அனாட்டமி அண்ட் மார்பாலஜி ஷோஸ் similarities and differences among organisms of today and those that existed years ago. கம்பேரிட்டிவ் அப்படின்னா ரெண்டு உயிரினங்களை கம்பேர் பண்ணி சொல்றது. எப்படி அப்படின்னா உள்ள அமைப்பியலை வச்சும் மார்பாலஜிக்கல்ங்கிறது வெளிப்புற அமைப்பை வச்சும் நம்ம கம்பேர் பண்ணி எவ்வளவு ஒற்றுமைகள் இருக்கு வேற்றுமைகள் இருக்கு அப்படிங்கிறத பல நூறு வருஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் அதை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நமக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, dinosaurs, a family tree of dinosaurs and their living modern day counterpart organisms like crocodiles and birds. இதுல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, டைனோசர்ங்கிறவன் ஒன் ஆஃப் த ரெப்டைல். சோ இவங்கிட்ட இருந்துதான் யாரு உருவாயிருப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னா crocodileம் பேர்ட்ஸும் உருவாயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது brachiosaurus. இவங்க எல்லாத்துக்கும் ஆன்செஸ்டர் வந்து காமன் ஆன்செஸ்டர் தான். இந்த brachiosaurusக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஸ்டீகோசாரஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். சோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல அடுத்து யார் வந்தாங்கன்னா ஆர்க்கியோப்டெரஸ். அதாவது இவன் யாரு ஆர்க்கியோப்டெரஸ் அப்படிங்கிறவன் ரெப்டைலுக்கும் பேர்டுக்கும் நடுவுல கனெக்டிங் லிங்க் தான் யாருன்னா இந்த ஆர்க்கியோப்டெரஸ். சோ இவன்ல இருந்துதான் யாரு crocodile. அந்த crocodile இருந்து டெரான்டன் அப்படின்றவன் உருவாகி இருக்கான். அதே போல இந்த brachiosaurusல இருந்து டைரானோசாரஸ் உருவாயிருக்கான். அதே போல இங்க இருக்க ஸ்டீகோசாரஸ்ல இருந்துதான் ட்ரைசெராட்டோப்ஸ் அப்படின்ற இந்த டைனோசர் உருவாயிருக்கான் அப்படிங்கறத இந்த ஃபேமிலி ட்ரீ மூலமா சொல்லியிருக்காங்க. சோ crocodile அப்படிங்கிறவன் ஆர்க்கியோப்டெரஸ்ல இருந்து அதுக்கப்புறம் டெரானோட்டன் உருவாயிருக்கான். Such similarities can be interpreted to understand whether common ancestors were shared or not. So similarities வச்சு நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேரக்டர்ஸ் வந்து ஷேர் ஆயிருக்கா இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, வேல்ஸ், பேட்ஸ், சீட்டே அண்ட் ஹியூமன். இது எல்லாமே என்னது மேமல்ஸ், ஆல் மேமல்ஸ். அதாவது குட்டி போடும் விலங்குகள். என்ன பண்ணும், அது குட்டி போடும், முட்டையிடாது குட்டி போடுற விலங்குகள் மற்றும் பாலூட்டிகள் அப்படின்னு நமக்கு தெரியும். ஷேர் சிமிலாரிட்டிஸ் இன் த பேட்டர்ன் ஆஃப் போன்ஸ் ஆஃப் 4 limbs. இவன் வந்து இப்ப மேமல்ஸ்ல அப்படின்ற ஒரு கிளாஸ்ல இருக்கான். ஏன் அப்படின்னா இவன் யங் ஒன் லே பண்றான், அட் த சேம் டைம் மில்க ஃபீட் பண்றான். அது மட்டும் இல்லாம இவனோட 4 limb அதாவது முன்னங்கைகள், வேல்ஸுக்கு எப்படி இருக்கும், ஃபின் மாதிரி அந்த ஃபிளிப்பர் இருக்கும். பேட்ஸுக்கு நீங்களே பார்த்திருப்பீங்க, ஒரு தோல் மாதிரி தான் இருக்கும் அதோட இது. அதே போல சீட்டாக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வேகமா ஓடுவதற்கான கால் நல்லா பெருசா இருக்கும். அப்புறம் ஹியூமனோட கால்னா நமக்கே தெரியும், நீ, அதுக்கப்புறம் ஒரு கால் ஃபுட் இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கு. ஒவ்வொன்றும் வெவ்வேறு வகையா இருந்தாலும் இது எல்லாம் சிமிலாரிட்டி ரீதியா எப்படி இருக்கு அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. ஒரே மாதிரி அமைப்புல இருந்தாலும் ஸ்ட்ரக்சரல் அனாட்டமிக்கல் சிமிலர் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் அது செய்யற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டிஃபர். எப்படி அப்படின்னா வேல்ஸ் வந்து ஃபிளிப்பரை ஸ்விம்மிங்காக யூஸ் பண்ணுது. அதே போல பேட் வந்து அதோட முன்னங்கை அதாவது விங்க ஃப்ளை பறக்கிறதுக்காக யூஸ் பண்ணுது. சீட்டே அதோட ஃபர்ஸ்ட் 4 limb எதுக்கு யூஸ் பண்ணுது அப்படின்னா ரன்னிங்காக யூஸ் பண்ணுது, ரன்னிங் ஆர் வாக்கிங். அதே போல நாம வாக்கிங்க்கு யூஸ் பண்றோம் ஆர் ரன்னிங். இந்த மாதிரி 4 limbs வெவ்வேறு இதுல இருந்தாலும் வெவ்வேறு ஃபங்க்ஷன்ஸ் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. all of them have இப்படி எல்லாமே பார்க்க அமைப்புலயும் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்க நம்ம சொன்னது அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர். அனாட்டமிக்கல் அப்படின்னா நம்மளோட 4 limb அப்படின்னு எடுத்துட்டு நம்மளோட கை. சோ 4 limb நம்ம கை அப்படின்னு பார்த்தோம்னா ரைட்டிங் ஆர் ஏதாவது ஒண்ணு கிளைம் பண்றது அந்த மாதிரி. சோ இப்ப கையில பார்த்தோம்னா முதல்ல இங்க என்ன இருக்கும் அப்படின்னா ஹியூமரஸ். நம்ம கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல இருக்கிறது ஹியூமரஸ். அதுக்கப்புறம் இங்க 2 போன் இருக்கும். அந்த 2 போன் பார்த்தோம்னா உல்னா அண்ட் ரேடியஸ். அதே போல இங்க விஸ்ட்னு சொல்லுவோம், அது என்னன்னு சொல்லுவோம் கார்பல்ஸ். அதே போல இங்க பாம் என்னன்னு சொல்லுவோம்னா மெட்டாகார்பல்ஸ். அதே போல நம்ம ஃபிங்கர்ஸ் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பலாஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி சொல்றது
வேல்ஸோட ஃபிளிப்பர்ல பார்த்தாலும் இந்த எல்லா அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி இருக்கும். அதே போல பேட்டோட நம்ம விங்ஸ்ன்னு சொன்னா அதுலயும் அதே மாதிரி இருக்கும். சீட்டாவோட ஃபர்ஸ்ட் 4 லிம்ப்லயும் பார்த்தோம்னா இதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஹியூமனுக்கும் சேம். இப்ப அனாட்டமிக்கலா எல்லா ஸ்ட்ரக்சர்ஸுமே ஒரே மாதிரியா தான் இருக்கும் அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. ஆல் ஆஃப் தெம் ஹாவ் ஹியூமரஸ், radius, ulna corpus, metacarpals and phalanges in their forelimbs. Hence, in these animals, the same structure developed along different directions due to adaptations to different needs. அதாவது அதுக்கு தேவை வெவ்வேறு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி அது மாறுபாடு அடைஞ்சிருக்கு. This is the divergent evolution. These are structures are called homologous. ஏன் ஹோமோலாகஸ்ன்னு சொல்றோம்? ஒரே மாதிரி, லாகஸ்னா ஒரே மாதிரியான அமைப்புடையது அப்படின்னு சொல்லுவோம். சோ அமைப்பில் எப்படி, எந்த அமைப்புல? அனாட்டமிக்கலான ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரே மாதிரி இருக்கனால இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் நம்ம ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ் சொல்றோம். ஆனா டைவர்ஜென்ட் எவல்யூஷன் ஏன் சொல்றோம் அப்படின்னா அது வெவ்வேறு வகையான பயன்பாடுகளை பெற்றிருக்கனால இந்த டைவர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். ஹோமோலோகி indicates the common ancestor. So இதுல இருந்து இந்த நாம பார்த்த ஹியூமரஸ், உல்னா, ரேடியஸ், பலாஞ்சஸ் இது எல்லாமே இருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இவன் எல்லாமே ஒரு காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து தான் உருவாயிருக்கணும். இப்ப வேல்னா தண்ணியில இருப்பான், பேட் பறந்துட்டு இருப்பான், இவன் நிலத்துல ஓடிட்டு இருப்பான், நம்ம கையை வச்சு கிரிப்பிங் ஏதாவது பிடிக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது அப்படிங்கறது இங்க சொல்றாங்க. Homology indicate common ancestry. Other examples are vertebrate hearts or brains. இங்க நம்ம vertebrateோட என்ன சொல்றோம்? hearts பத்தியும் brains பத்தியும் சொல்றோம். In plant also the thorn and tendrils of the other examples வந்து heart or brain அப்படின்னு சொல்றது. அங்க ஹோமோலாகி, அதாவது ஹோமோலாஜிக்கலா பார்த்தோம்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹோமோலாகஸா இருக்கும். இப்ப பிளான்ட் நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னது? அனிமல்ஸ். இப்ப பிளான்ட்ல பாத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்சோ the thorn and tendrils of the bougainvillea and cucurbitae represents homology. The homology is based on divergent evolution. ஹோமோனாவே டைவர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். whereas analogy refers to situation exactly opposite. அதாவது ரெண்டும் பார்க்க வந்து அனாட்டமிக்கலா ஒரே மாதிரி இருக்கும், பட் செய்யற வேலை வேற. அதனாலதான் அது டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்றோம். என்ன வேலை வேற அப்படின்னு பார்த்தோம்னா பொகைன்வில்லால பார்த்தோம்னா இந்த இலை இருக்கு இல்லையா, இந்த இலை காம்பு பீட்டியோலுக்கு பக்கத்துல ஒரு இலை காம்புக்கு பக்கத்துல பீட்டியோல்னு சொல்லுவோம். அதுக்கு பக்கத்துல வந்தது தான், அதாவது முள்ளா மாறி இருக்கும் இந்த அமைப்பு. அதே மாதிரி குக்கர்பிட்டை இருக்கு இல்லையா, வெள்ளரிக்காய் செடி, அதுல பார்த்தோம்னா இலைக்கு பக்கத்துல வளர்ந்த அந்த பர்டிகுலர் என்னவா மாடிஃபிகேஷன் ஆயிருக்கும்? டென்ட்ரில், பற்று கம்பின்னு சொல்லுவோம். பற்று கம்பினா ஒரு இது கொடி தானே, இன்னொரு இடத்த பிடிச்சு தானே அதால வளர முடியும், அந்த மாதிரி டென்ட்ரில்லா மாத்திருக்கும். சோ இவ ரெண்டுமே இலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹோமோலாகஸ் தான், பட் டைவர்ஜென்ட் எவல்யூஷன் ஆயிருக்கா எதுல? பொகைன்வில்லா அண்ட் குக்கர்பிட்டைல. Next, wings of butterfly and of birds or look alike. அதாவது நம்ம பூச்சிகள், அதாவது பட்டர்ஃப்ளைங்கிறது பூச்சியோட ஒரு வகை. அதுல பார்த்தோம் அப்படின்னா அதோட விங்ஸும் பறக்கிறதுக்கு தான் உதவுது. அதே போல பேர்ட்ஸோட விங்ஸும் பறக்கிறதுக்கு தான் உதவுது. பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். They are not anatomically similar structures through they perform similar functions. அது பறக்கிறது அப்படின்ற சிமிலர் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அது என்ன பண்ணலையா, அனாட்டமிக்கலி ஒரே மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இது என்னன்னு சொல்றாங்க? Hence, analogous structures are result of convergent evolution. Analogous, அதாவது ஹோமோனா தான் ஒரே மாதிரியே இருக்கிறது. இங்க analogous அப்படின்னா வேற வேற மாதிரி இருக்கு. இப்ப பட்டாம்பூச்சியோட இறக்கை நமக்கு தெரியும் எப்படி இருக்கும், ஒரு பேப்பரியா இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவே நம்மளோட பேர்டோட ரெக்கை எடுத்துக்கிட்டா அப்படின்னா எப்படி இருக்கும்? நல்லா விங்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கும். இதுலயும் ஹியூமரஸ், உல்னா அண்ட் ரேடியஸ் எல்லாம் பாக்குறோம், அப்புறம் பெலாஞ்சஸ் எல்லாம் பார்க்கலாம் நீங்க. சோ இந்த மாதிரி நல்லா வெளியே பார்த்தோம்னா ஃபெதரால கவர் ஆயிருக்கும். சோ இந்த மாதிரிதான் நம்ம பேர்ட்ஸ்ல இருக்க விங்ஸ் இருக்கும். சோ பறவைகள் பறக்கிறது அப்படின்ற ஒரே வேலையை செஞ்சாலும்
அனாட்டமிக்கலா டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ட்டாங்க. இது என்னன்னு சொல்லலாம், கன்வர்ஜென்ஸ் எவல்யூஷன். ஏன் அப்படின்னா ஒரே வேலையை செய்யறனால. Different structures evolving for the same function and hence having similarity. வேற வேற சேம் ஃபங்க்ஷனை பண்ணாலும் ஒரே மாதிரி இருக்கலாம், ஒரே மாதிரி இருந்தாலும் அது என்ன பண்ணுது, அனாட்டமிக்கலா வேற மாதிரி இருக்கு. Other example for analogy or the eye of the octopus and of the mammals or the flippers of the penguin and the dolphins. இது எல்லாமே எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா அனலாகிக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ஸ். இந்த ஐ ஆஃப் த ஆக்டோபஸ் நம்மள மேமல்ஸோடது. இப்ப மேமல்ஸோடது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா பாக்குறதுக்கு அந்த மாதிரி சொல்லலாம். பட் ஆக்டோபஸ் கிட்ட அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், பட் அங்க என்ன பண்ணாது, அது எல்லாமே சென்சேஷன் மூலமா தான் உணர்ந்துக்கும். ஸோ பார்க்க அமைப்புல ஒரே மாதிரி, வேலைகள்ல ஒரே மாதிரி இருந்தாலும் நம்ம என்ன சொன்னோம், வேலைகள் பார்க்க ஒரே மாதிரி, உள்ள இருக்க அனாட்டமி ஒரே மாதிரி தான் இருக்காது. அதாவது கண்ணு, அதுலயும் கண் இருக்கு. ஸோ வெளியில இருந்து பாக்குற கண்ணுனாவே என்னது, ஒரு சைட் பண்ணுவோம், பாக்குறதுக்காக உதவுது. ஓகே, ஃபங்க்ஷனலி ஓகே. பட் உள்ள இருக்கிறத அனாட்டமிக்கலா அரைஞ்சு பார்த்தோம்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்காது. அதே போலதான் டால்பின் அண்ட் பென்குயின், ரெண்டுக்குமே ஃபிளிப்பர் இருக்கும், ரெண்டுமே தண்ணியில அதால நீந்த முடியும். பட் அனாட்டமிக்கலா பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்காது அப்படின்னா ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் கேன் சே தட் இஸ் த சிமிலர் ஹாபிடேட் that has resulted in the selection of the similar adaptive features in different groups of organisms, adaptive features in the different groups of organisms but toward the same function. Sweet potato and potato, நமக்கு தெரியும் sweet potato and potato, இது ரெண்டுமே என்னது பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவோம். பட் ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படிங்கிறது அந்த செடியோட ரூட்டோட மாடிஃபிகேஷன் மூலமா தான் ஸ்வீட் பொட்டேட்டோ உருவாகுது. நார்மல் பொட்டேட்டோ அப்படிங்கிறது அந்த செடியோட ஸ்டெம் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொட்டேட்டோ அப்படிங்கிறது ஒரு அனலாகிக் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது இதன் மூலமா நமக்கு சொல்றாங்க. ஸோ நமக்கு இங்க மேன், சீட்டி அண்ட் வேல், பேட் இது கொடுத்துட்டாங்க. இதோட இதை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேலோட 4 லிம்ப், இது எல்லாமே 4 லிம்ஸ். ஸோ 4 லிம்ஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இங்க யார் இருக்கா அப்படின்னா ஹியூமரஸ். ஸோ இதுக்கும் ஹியூமரஸ் இருக்கு. அடுத்து ரெண்டா டிவைட் ஆயிருக்கும். இந்த ரெண்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா உல்னா அண்ட் ரேடியஸ். ஸோ உல்னா ரேடியஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கார்பல்ஸ் இருக்கும். கார்பல்ஸ் அண்ட் கார்பல்ஸ். அப்புறம் இங்க பாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த உள்ளங்கை, இது அதை வந்து மெட்டா கார்பல்ஸ் சொல்லுவோம். ஸோ மெட்டா கார்பல்ஸ் இங்கேயும் இருக்கு, இந்த இடத்துல இது வரைக்கும், இந்த இடத்துல இதெல்லாம். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறதுல யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பெலாஞ்சஸ், விரல்கள், கையோட விரல்கள், பெலாஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஆஃப் ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ் இன் அ பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சேம் லைன் ஆஃப் ஆர்குமெண்ட், similarities in proteins and genes performing a given function among diverse organisms gives clues to common ancestry. So proteins and genes எல்லா ஆர்கானிசத்திலையும் பார்த்தோம்னா ஒரே விதமான வேலைகளை தான் செய்யுது. அதன் மூலமாவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவன் எல்லாமே ஒரு காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து தான் வந்திருப்பான் அப்படிங்கிறத. So these biochemical similarities point to the same shared ancestry as structural similarities among diverse organisms. So biochemicalா பார்த்தோம் அப்படின்னா similarities அப்படிங்கிறது ancestors-ல இருந்து வந்திருக்கும். அதே போல structural similarities மூலமா டிஃப்ரெண்டான ஆர்கானிசம் டைவர்ஸ் ஆயிருக்கும். வெவ்வேறு பகுதிகளுக்கு போனனால அதுல ஸ்ட்ரக்சரல் சிமிலாரிட்டிஸை கொஞ்சம் பார்க்க முடியும். மேன் ஹாஸ் பிரெட் செலக்டட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர். இப்ப விவசாயம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா வளர்ந்த ஆர்கானிசம்ஸ், நல்லா வளரக்கூடிய பிளான்ட்டை தயாரிப்பாங்க. அதே போல நல்லா வேலை செய்யக்கூடிய அனிமல்ஸை பிக் பண்ணுவாங்க அதுல இருந்து. ஸோ அந்த மாதிரி ஹார்டிகல்ச்சர், தோட்டக்கலை, ஸ்போர்ட் ஆர் செக்யூரிட்டிக்கு எடுத்துக்கிறப்போ, அதாவது செலக்ட் பண்ணி ஒரு ஆர்கானிசத்தை எடுத்துக்கிறப்போ, மேன் ஹாஸ் டொமஸ்டிகேட்டட் மெனி வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் கிராப்ஸ். நிறைய வைல்டு அனிமல்ஸை உருவாக்கியிருக்கான். வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் கிராப்ஸ் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா டொமஸ்டிகேட்டட் பண்ணியிருக்கான். அதாவது டொமஸ்டிகேட்டட்னா வீட்டு விலங்குகளா மாத்திருக்கான். This intensive breeding program has created breeds that different from the other breeds. Example dogs. இப்ப இதன் மூலமா என்ன ஆகுது அப்படின்னா அவனுக்கு ஒத்து போகிற,
அவனுக்கு செட் ஆகுற அந்த மாதிரி பிரீட்ஸ் அவன் எடுத்துக்கிறான், அதன் மூலமா அவன் அவுட் கிராஸ் பண்ணிக்கிறான், அதாவது அதன் மூலமா டிஃப்ரெண்டான பிரீட்ஸ் உருவாக்கிறான். அதுதான் இங்க என்ன சொல்றாங்க, எக்ஸாம்பிள் டாக்ஸ். இப்ப டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் நிறைய வெரைட்டிஸ், நிறைய கிராஸ் பிரீட்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். பட் ஸ்டில் ஆர் த சேம் குரூப் எல்லாமே, ஆனா என்னது டாக்ஸ் தான். அதே 4 காலு, ஒரு வாலு, வாய் அந்த மாதிரி தான் இருக்கும். This argued that within hundreds of years man could create new breeds. Could not nature have done the same over millions of years? அதாவது மனுஷனால உருவாக்க முடியும் புதிய உயிரிகளை. could not nature have done, இதுவே ஒரு இயற்கையா உருவாகணும்னா பல மில்லியன் இயர்ஸ் ஆகும் அப்படிங்கறத இங்க அவங்க சொல்றாங்க. So another supporting another observation என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். Another interesting observation supporting evolution by natural selections comes from England. In the collection of moths made in 1850 before industrialization. அதாவது மனுஷனால உடனடியா உருவாக்க முடியும், இதுவே நேச்சர் உருவாக்கணும் ரொம்ப காலம் எடுக்கும். இப்ப அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் இங்கிலாந்து எடுத்துக்கிறாங்க. இங்கிலாந்துல மோத்தை பார்க்க முடியும், அதாவது அத்துப்பூச்சின்னு சொல்லுவோம். பட்டாம்பூச்சி மாதிரி கலர்ஃபுல்லா இருக்காது, சும்மா ஒரு டார்க் கலர்ல, அதெல்லாம் அவ்வளவு வேகமாலாம் பறக்க முடியாது, அதுதான் மோத்ஸ். இந்த மோத் பாக்குறப்ப இண்டஸ்ட்ரியலைசேஷன் it was observed that there were more white winged moths. நிறைய வெள்ளை இறக்கைகளை கொண்ட மோத்ஸ் இருந்தது, வெள்ளை ஆன் ட்ரீஸ், தாவர மரத்தோட பார்க்ல ஒட்டிட்டு இருக்கும், than dark winged or melanized moth. அந்த இடத்துல ஒயிட் கலர் தான் பார்க்க முடிஞ்சது, டார்க் அந்த அளவுக்கு இல்ல, ஆனா இருக்கு பட் கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. However, in the collection carried out from the same area but after industrialization, அதாவது 1920, இதுக்கு முன்னாடி எப்ப பண்ணாங்க அப்படின்னா 1950ல பண்ணாங்க, சாரி 1850ல பண்றப்ப ஒயிட் கலர் அதிகமா இருந்துச்சு. எப்போ பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன். அப்போ ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்போ பண்றப்ப, அதாவது 1920ல பண்ணப்ப there were more dark winged moths in the same area. The proportion was reversed, அதாவது ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அங்க ஒயிட் அதிகமா இருந்தது எப்போ 1850ல. அப்ப 1950, அதாவது 70-20ல பண்ணோம். அப்ப 70 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணப்ப அப்படியே அவங்க செஞ்ச அந்த எடுத்த அந்த ரிப்போர்ட் அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கு. என்ன, அப்போ ஒயிட் அதிகமா இருந்துச்சு, ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்போ என்ன அதிகமா இருந்ததா, பிளாக் கலர் அதிகமா இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா தொழிற்சாலை உருவாகிறப்ப அங்க புகைகளும் உருவாகும். சோ புகையால என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒயிட்டா இருந்தது இல்லையா, அதோட பிரிடேட்டர், அதை பிடிச்சு சாப்பிடுற மத்த உயிரினங்களுக்கு அந்த ஒயிட் கலர்ல இருந்தது நல்லா தெரிஞ்சுது. அதனால அவன் ஈஸியா போய் என்ன பண்ணிட்டான், ஒயிட் கலர் மோத்ஸ பிடிச்சு சாப்பிட்டுட்டான். பட் பிளாக் கலர், அதோட பேக்ரவுண்ட் என்ன இருக்கு, இண்டஸ்ட்ரியலைசேஷனால பிளாக்கா இருந்தது. சோ பிளாக் கலரை அவனால எங்க இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. ஏன் அப்படின்னா அவன் கேமோஃபிளேஜ் ஆயிட்டான், ஹைடுன்னு சொல்லலாம், என்னன்னா பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆயிட்டான், அதனால கண்டுபிடிக்க முடியல. சோ அவனோட இனம் அதிகரிச்சிருச்சு. சோ நேச்சர் ஒரு இனத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு பல வருஷம் ஆகுது அப்படிங்கறத இப்ப நமக்கு சொன்ன ஒரு விஷயம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஃபிகர் ஷோயிங் ஒயிட் விங்க்டு மோத் and dark winged moth melanized on a tree trunk and in unpolluted area. in polluted ஏரியால பாருங்க, ஃபர்ஸ்ட் அன்பொல்யூட்டட் ஏரியா பார்க்க லைட்டா ஒயிட்டா இருக்கு. ஸோ ஒயிட்டா இருக்கனால இந்த பிளாக் நல்லா கண்ணுக்கு தெரியும், ஏதாவது ஒரு பறவை ஈஸியா அதை பிடிச்சு சாப்பிட்றோம், அதனால ஒயிட்டோட எண்ணிக்கை அதிகமா இருந்துச்சு. பட் ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதோட பேக்ரவுண்ட் நல்லா பிளாக் ஆயிடுச்சு. ஸோ இவன் நல்லா மெர்ஜ் ஆயிட்டான். ஸோ இவனால எந்த ஒரு பறவைகளையும் ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது, ஆனா ஒயிட்டை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த பேர்டு ஈஸியா அதே எடுத்துட்டு போயிட்டு அதை சாப்பிடும் ஃபுட்டா அப்படின்னு சொல்றாங்க. Next, the explanation put forth for this observation was that predators will spot a moth against the contrasting background. During the post-industrialization period, the tree trunks become dark due to the industrial smoke and shoots. Under this condition, white-winged moth did not survive due to predators. Dark-winged or melanized moth survived. அதனால பொல்யூஷன் அதிகமா இருந்தனாலையும் யாரால வாழ முடிஞ்சதுன்னு சொல்றாங்க, பிளாக் கலர் விங் இருக்க அந்த பர்டிகுலர் மோத்தால. ஸோ before industrialization set in thick growth, almost white colored lichen covered the trees in the background
the white-winged moths survived, but dark-colored moths were picked out by the predators. Do you know that the lichens were used as in the industrial pollution indicator? ஆமா, lichens அப்படிங்கிறது algae plus fungus. lichens algaeவும் ஃபங்கஸும் சேர்ந்திருக்க அந்த அமைப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லைக்கன். இவன் எங்க இருப்பான் அப்படின்னா பொல்யூஷன் ஆகாத இடங்கள்ல தான் அவனால வளர முடியும். அப்ப ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்ப ஹெவி பொல்யூட்டட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஏரியால ஒயிட் கலர்ல அந்த லைக்கன் முழுவதுமா அழிக்கப்பட்டுருச்சு. அதனால ஒயிட் கலர் மாத் வந்து ஈஸியா பிரிடேட்டருக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி லைக்கனோட அவன் கேமோஃப்ளேஜ் ஆயிருந்தான் ஒயிட் கலர்டு. Hence, they will not grow in areas that are polluted. Hence, moths that were able to camouflage themselves, that is, hide in the background, survived. This understanding is supported by the fact that in areas where industrialization did not occur. Example, in rural areas, the count of melanic moth was low. This showed that the mixed pollution, those that can better adapt, survey and increases the population size. Remember that is no variant is completely wiped out. இதே போல நார்மலான இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா சில ரெண்டுமே இருக்குதான், அதாவது ஒயிட் பிளாக் ரெண்டுமே இருக்கு. ஆனா அதை என்ன பண்ண முடியலையா, ஒரு காமனா இருக்கு, அதோட பாப்புலேஷனை அதிகப்படுத்திக்கவோ குறைக்கவே முடியல, எதுவும் இல்லாமலும் போகல, தொடர்ந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Similarly, excess use of herbicides, pesticides, etc. as only resultant in the selection of resisted varieties in a much lesser time scale. This is also true for microbes against which we employ antibodies or drugs against eukaryotic organism or cell. அதாவது நார்மலா இந்த ஹெர்பிசைட்ஸ் பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிளான்ட்ல இருக்க அந்த பர்டிகுலர் பெஸ்ட் என்ன ஆயிடும், நல்லா ரெசிஸ்டன்ட் ஆயிடும். அதாவது ஒரு அளவுக்கு மேல பயன்படுத்துறப்ப அதை வித்ஸ்டாண்ட் பண்ணி இன்னும் வாழ்றதுக்கு அது கத்துக்கும். அதை தான் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல மைக்ரோப்ஸ், இந்த பாக்டீரியா இதெல்லாம் இப்ப நமக்கு சளி காய்ச்சல் அப்படின்னா நம்ம ஆன்டிபயோட்டிக் குடிப்போம். ஸோ பர்டிகுலர் பாக்டீரியா என்ன ஆயிடும், அதிகமா அதை யூஸ் பண்றப்ப அந்த ஆன்டிபயோட்டிக் அந்த பர்டிகுலர் பாக்டீரியா ரெசிஸ்டன்ட் ஆயிடுவான். அப்ப என்னதான் நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டாலும் அவன் சரியாக மாட்டான், குணமாக கில் பண்ண முடியாது அவனை. ஸோ அதுதான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. Hence, resistant organisms cells are appearing in time scale of months or years and not centuries. These are examples of evolution per anthropogenic action. Anthropogenic action அப்படின்னா மனித செயல்பாடுகளின் மூலம் உருவானவை அப்படின்னு அர்த்தம். This also tells us that evolution is not a directed process in the sense of determination. இதுல இருந்து பாக்குறப்ப இதை வந்து டைரக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏதாவது ஒரு வகையில நடந்த விஷயம். This is the stochastic process based on the chances, events in nature and chance mutation in the organism. Stochastic அப்படின்னா ஈவென்ட்ஸ் நேச்சராலையும் இருக்கலாம், அப்புறம் அந்த ஆர்கானிசத்துல ஏற்படுற மியூட்டேஷன்ஸா, இதுவா அதுவா ரெண்டுமா அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவல்யூஷனுக்கு எவிடன்சஸ் என்ன அப்படிங்கறத இந்த கிளாஸ்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். Thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.